பிஜேபி வளராது, வளரக்கூடாது. தலையில எழுதியிருக்கு இந்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல வளரக்கூடாதுன்னு ஒரு சபதம் போட்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது. பரிதாபப்படுறேன் அவங்கள பார்த்து. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை ஒன்றி போற மாதிரி அவங்க அரசியலே பண்ணல. அது தமிழிசை ஆகட்டும், ஹெச் ராஜா ஆகட்டும், பொன்னார் ஆகட்டும், சிபிஆர் ஆகட்டும், இல கணேசன் உட்பட யார் இருந்த போதும், பொறுப்பில் இருந்த போதும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்னு அவங்க அரசியல் பண்ணவே இல்லை. அதனாலதான் 5% தாண்டி வரமாட்டேது. இப்போ வாங்கின 11.4% அவங்களது இல்லை சார், எல்லாரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு. அது நீங்க கணக்குல எடுத்துக்க முடியாது. அதுல எங்க ஓட்டு இவ்வளவுதான் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5% தாண்டி பிஜேபி வளராது, வளரக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு என்ன சார் நல்லது பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே பண்ணலையே. வகுறு எரியுது நமக்கு. தாராளமா நல்லது நீங்க எதுவுமே சொல்லாம இந்தி எங்களுக்கு வேணும்னு அவனே கொடி பிடிக்கிற மாதிரி நீங்க முதல்ல நடந்துக்கணும். இந்த லாங்குவேஜ் பிரச்சனை விட்டு மற்ற பள்ளி விஷயங்கள்ல அந்த பள்ளிகளை மேம்படுத்த, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு, கட்டமைப்பை மேம்படுத்த ஏதாவது நிதி உதவி கொடுத்துட்டு இருக்கீங்களா? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இதை மட்டும் கூட திணிக்கிறதுக்கு ஓடடி வர்றீங்களா? ஏன்? மற்ற எந்த விஷயத்திலும் இப்படிதான். ஜிஎஸ்டியுடைய நம்ம பங்கை வாங்குறதுக்கும் போராடணும். மெட்ரோ ரயில் திட்டத்துல எத்தனை போய் சொன்னாங்க. அண்ணாமலை எவ்வளவு போய் சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எதுக்காக மத்திய அமைச்சரவை கூட்டி நாங்க நிதி தரோம்னு கடைசி ஏன் ஒத்துக்கிட்டீங்க? பிரதமரே பொதுக்கூட்ட மேடையில் பேசுறாரு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்துக்கும் இத்தனை 1000 கோடி கொடுக்கல, 56,000 கோடி எவ்வளவு சொல்றாரு ஒரு பிகரை சொல்லி, இவ்வளவு நிதி வேற எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கலன்னு சாதனையாக சொல்றார் பிரதமர். அப்படி சொன்ன நிதியை கொடுங்கன்னு கேட்டா, அப்படியே நாங்க சொல்லவே இல்லையே, அது மாநில அரசு தானே பார்த்துக்கணுங்கிறாங்க. அப்படி சொன்னா அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்க வேண்டிய எதுக்கு அமைச்சரவையை கூட்டி ஒப்புதல் கொடுத்து இல்ல தர்றோம்னு ஏன் சொல்றீங்க?